கம்பேரே பண்ணாதீங்க. ஐஸ்வர்யா மேம்க்கும் தனுஷ் சாருக்கும் கம்பேரே பண்ணாதீங்க. இவர் கனெக்ட் ஆகுதா உங்க லைஃப்ல எல்லாம் கனெக்ட் ஆச்சா? என் லைஃப்ல வந்து எங்க போயிட்டானே அவன் தான் கனெக்ட் ஆனா. ஆமா. நம்மளுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி அந்த மாதிரி சீன். காமெடி ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா காமெடி தான். காமெடி ஃபுல்லா ஏ ஸ்டோரி மாதிரி இருக்கு படம். உங்க ஸ்டோரி மாதிரியே இருக்கா? நல்லா கனெக்ட். கோல்டன் ஸ்பேரோ அப்ப வைப் எப்படி கனெக்ட்? வைப் எல்லாம் யாரனா டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தானே யாருமே டான்ஸ் ஆடல. நல்லா டான்ஸ். லவ் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு படத்தை லவ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயுமே மேத்யூவோட அந்த ஃப்ரெண்டு அந்த இதெல்லாம் ஓவராலாவே ஃபுல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பக்காவா உங்களுக்கு இந்த படம் எல்லாம் கனெக்ட் ஆச்சா? கனெக்ட்லாம் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் கனெக்ட்லாம் இல்லை. நல்லா இருக்கு படம். சூப்பரா ஆகாதுன்றீங்களா? ஆமா, நல்லா தனுஷ் அண்ணாக்காக தான் வந்தா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டிஃபரெண்டா எடுத்துட்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி. நிறைய பேர் லைஃபோட கனெக்ட் ஆவற மாதிரி இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஆமா, எக்ஸ் அதுக்கு நான் லவ் அதான் எனக்கு அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கரெக்ட் ஆகாது. அது பக்கவே போக மாட்டோம். இல்ல இல்ல. ஓகே, வேற என்ன பிடிச்சிருந்தது? நல்லா ஃபீல் குட் மூவி அவ்வளவுதான். ஃபீல் குட் நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தனுஷ் அண்ணா சாங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படத்துல எமோஷனல் காமிச்சிருக்காங்க. இருக்கு. அது கனெக்ட் ஆகுதா? ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. காமெடி ஆனா இருக்கா படத்துல? காமெடி ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா காமெடி தான். காமெடி ஃபுல்லா நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் இந்த காமெடிக்குலாம் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் தெரியும்? 10க்கு 10 தான். தனுஷ் அண்ணா ஃபேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்காகவும் தான். ஓகே ப்ரோ, थैंक यू. என்னங்க பிடிச்சிருந்தா படம்? சூப்பரா தான் இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் லவ் கனெக்ட் ஆச்சா உங்களுக்கு? எதனா எல்லாமே நல்லா தான் இருக்கு. லவ் மேரேஜ் தான் நாங்களும். லாஸ்ட்ல கல்யாணம் ஆன இதுதான் கொஞ்சம் மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. கோல்டன் ஸ்பேரோ அப்ப வைப் எப்படி கனெக்ட்? வைப் எல்லாம் யாரனா டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தானே யாருமே டான்ஸ் ஆடல. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அது ஹீரோ அவங்க நடிச்சவங்க எல்லாரும் வெளிய இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சிம்பிளா சூப்பரா இருக்கு. தனுஷ் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா வழக்கமா இருக்கிற படங்கள்ல இருக்கு லவ் மாதிரியா? பயங்கரமா இருக்கு ப்ரோ. ட்ரை பண்ணிருக்காங்க. இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் வரல ப்ரோ. பாப்பாண்டில வந்தாரு, இதுல வரல ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்தது படம் ஃபுல்லாவே. தனுஷ் அண்ணா டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. ஃபுல்லாவே எதுவுமே ஃபால் எதுவுமே இல்லை. சூப்பரா இருந்தது. இப்போ இருக்க லவ் இதெல்லாம் கரெக்டாக வருது. படத்துல நார்மலா லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டாங்க. அது பாருங்க ட்ரைலர்லயே தெரிஞ்சிருக்கு. அது உங்க லைஃப்ல எதனா கனெக்ட் ஆன மாதிரி இருக்கா? எல்லாமே இருந்தது ப்ரோ. அப்படியே ஃபுல்லாவே இருந்தது. அதான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அப்படியே பக்காவா செட் ஆகிற ஆப்ட் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்காரு. சூப்பரா இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. காமெடி ஃபுல்லாவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே மேத்யூவோட அந்த ஃப்ரெண்டு அந்த இதெல்லாம் ஓவராலாவே ஃபுல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பக்காவா இருக்கு. கோல்டன் ஸ்பேரோ ட்ரெண்டிங் சாங் ஆல்ரெடி. தியேட்டர்ல வைப் எப்படி ப்ரோ? சூப்பரா இருக்கு ப்ரோ. தனுஷ் அண்ணனோட வாய்ஸ் அப்பெல்லாம் வேற லெவல். தியேட்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. லவ் படம்னாவே ஒரு எமோஷனல் கடைசியில வச்சிருப்பாங்க எப்படினாலும். சோ இருக்கு, இதுல கனெக்ட் இருக்கு. இதுல எல்லாமே கனெக்ட் ஆகுது. எமோஷன், காமெடி, ஃபன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாமே ஃபுல்லாவே நல்லா ஜாலியா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் தவிர வேற யாரும் இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு? சரத்குமார், சரண்யான் நிறைய பேர் எல்லாருமே ஈக்குவலா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க ப்ரோ. அதுல மேத்யூ நல்லாவே பண்ணிருந்தாரு. ஃப்ரெண்ட் ரோல் சூப்பரா பண்ணிருந்தாரு. நல்லா எவ்வளவு ரேட்டிங்? நான் 10க்கு 10. ஓகே, தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. உங்க லைஃப்ல இந்த படம் எதனா கனெக்ட் ஆச்சா? எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சுனா. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படத்துல காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடி அந்த அந்த பையனும் நல்லா பண்ணிருந்தாங்க. ஹீரோவும் நல்லா பண்ணிருந்தாரு. ஹீரோயின் ரோல் அந்த மாதிரி. ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. லவ் படம்னாவே எமோஷனல் நிறைய இருக்கு இந்த படத்துல. ஆமா, இப்போ நம்மளுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளவு தரீங்க? நான் 10 on 10 கொடுப்பேன். கோல்டன் ஸ்பேரோ ட்ரெண்டிங் சாங் அத வச்சா வைப் பார்க்கறப்ப எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. எல்லாருமே எழுந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. புதுசா எதனா ட்ரை பண்ணிருக்காங்க? லவ்ல வேற எதனா வெரைட்டி டிஃபரெண்டா எதனா ட்ரை பண்ணிருக்காங்க படத்துல? அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரியல. கரண்ட் லவ் ஸ்டோரி கரண்ட் லவ் ஸ்டோரி மாதிரி. இப்போ கடைசியில சேர்றாங்களா இல்லையா அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சீசன் 2ல தான் தெரியும். பாப்போம். என்ன சொல்றேன், ஏதாவது கேள்வி கேளுங்க. மூவி சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விடவே நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. தனு சொல்ற மாதிரியே நல்லா இருக்கு படம். லவ் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு படத்தை லவ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஒன்லைன்ல சொல்ல முடியாதுங்க. இல்ல நீங்க பாருங்க. மியூசிக் சூப்பரா இருக்குங்க. ஜிவி சார் செமையா பண்ணிருக்காரு. தனுஷ் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ராயனுக்கும் இதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும். ஆனா படம் பட்டாசா இருக்கு. பாருங்க. ஸ்லோவே கிடையாது, லேக் கிடையாது. எங்கேயுமே லேக் ஆகல. என்டர்டைன்மெண்ட் அப்படியே ஜாலியா போயிருச்சு. எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுங்க. ஐஸ்வர்யா பண்ணது வந்து லைட்டா ஃப்ளாப். சோ இது வந்து என்ன ஐஸ்வர்யா பண்ணது ஃப்ளாப்?
என்ன பண்ணது ஃப்ளாப்? கம்பேரே பண்ணாதீங்க. ஐஸ்வர்யா மேம்க்கும் தனுஷ் சாருக்கும் கம்பேரே பண்ணாதீங்க. இவர் வேற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காரு, மேம் வேற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஃபேமிலியோடவே வந்து பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு சார். ரேட்டிங் நான் 10க்கு 10 கொடுப்பேன். நான் 10க்கு ஜாஸ்தியாவே கொடுப்பேன். ஏன்னா வந்து ஃபுல் ஃபன்னா தான் இருந்துச்சு. நீங்க சிரிப்பீங்க, அழுவீங்க, அழுக வேண்டிய இடத்துல அழுவீங்க. நல்லா இருந்துச்சு படம். என்னது? செமையா இருந்துச்சுங்க. அது இந்த தியேட்டர்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு, லைட்டிங் எல்லாம் போட்டு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா படம். போர் அடிக்காம போச்சு. நம்ம காமெடி. ஆனா கனெக்ட் ஆகுதா உங்க லைஃப்ல? கனெக்ட் ஆச்சா? என் லைஃப்ல வந்து எங்க போயிட்டானே அவன் தான் கனெக்ட் ஆனா. ஆமா. தேங்க்ஸ்ண்ணா. படத்துல என்ன வேற என்ன பிடிச்சிருந்தது? டிஃபரண்டா என்ன காமிச்சிருக்காங்களா? டிஃபரெண்டா இல்ல, எல்லாமே நார்மல் தான். ஆனா செமையா இருக்கு படம். கோல்டன் ஸ்பாரோ அதெல்லாம் செம வைப்புண்ணா. சரியான வைப்பு. டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கறீங்க? கரெக்டா இருக்கு எல்லாமே. கரெக்டா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? ரேட்டிங்னா நான் எப்பவுமே 10 கொடுக்குறேன். மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக்லாம் வேற லெவல். ஜிவி பிரகாஷ் எனக்கு வந்து ஃபேன். ஜிவி பிரகாஷ் ஃபேன். ஓகே. படம் எப்படி இருக்கு? உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? ஏன் ஸ்டோரி மாதிரி இருக்கு படம். உங்க ஸ்டோரி மாதிரியா இருக்கா? நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஒரு டைலாக் அதெல்லாம் வந்திருக்கு. அப்ப சேம் லவ் ஃபீல் அது அப்படியே அவருக்கு நடந்திருக்கு போல அவர் எடுத்திருக்காரு. மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. புதுசா ஃபீல் பண்ணலாம். கோல்டன் ஸ்பாரோ சாங் பாட சொல்றீங்களா? சாங் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். வேற லெவல். பாடம் முடிஞ்சதுனா பாருங்க. சந்தோஷமா. லைக் அந்த கோல்டன் ஸ்பார் நடுவுல ஒரு கேமியோ லைன் விட்டாங்க. அது தியேட்டர்ல ஃபீல் பண்ணுவோம். சூப்பரா வேற லெவல்.